பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வஜிஃபாக்களை பார்க்க போறோம். அதாவது நம்முடைய துவாக்களை வானவர்கள் நம்மளிடத்துல அல்லாஹிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இந்த வஜிஃபாக்கள் இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம அமல்கள் செய்யறோம், ஆனா துவா கேட்டா கபுலாக மாட்டேங்குது. ஆனா இந்த திக்ர்கள் ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு துவாக்கள் கபுலாகுவதற்கு ஒரு காரணமா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரத்தோ வாசீலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை நீங்க ஓதுங்க. இது சொர்க்கத்தின் கதவை திறக்க வைக்குது. சொர்க்கத்தின் கதவே திறக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய அமலை கொண்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் போது அதுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய உங்களுடைய துவாக்களும் என்ன ஆகும், அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படும். அதனால சொர்க்கத்தின் கதவை திறக்கக்கூடிய இந்த அமலை நீங்க செய்து கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி கசீரன் தொய்யீபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ர். இதையும் பாத்தீங்கன்னா தொழுகையில ஒரு சஹாபி ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யார் ஓதுனீங்கன்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. கூப்பிட்டு கேட்டுட்டு இது பாத்தீங்கன்னா வானவர்கள் போட்டி போட்டு சுமந்து போன திக்ருன்னு சொல்றாங்க. அதாவது முதல் சொன்னது சொர்க்கத்தின் கதவை திறந்துச்சு. இது பாத்தீங்கன்னா வானவர்கள் போட்டி போடுறாங்களாமா, இந்த நன்மையை நான் தான் கொண்டு போவேன் அல்லாஹ்ட்டன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய நன்மை இருந்திருக்கு. அப்ப இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. நம்ம சொன்னோம் பாருங்க, இந்த முதல் திக்ரு ரெண்டாவது திக்ரு ரெண்டுலயுமே என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம ஓதக்கூடிய திக்ருகள் தான் அது. ஆனா அந்த திக்ருகள்லயே இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சேர்த்தி உயர்தரமாக ஓதுறோம். அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம ஓதக்கூடிய இந்த 3 திக்ருகளே ரொம்ப சிறப்புக்குரிய திக்ருகள். அதனாலதான் அதை வச்சு ஓதக்கூடிய திக்ருகள் ரொம்ப மகத்தானதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம இதை சொல்றோம்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா திக்ரு எல்லாம் ஓதுறீங்க, ஆனா புதுசு புதுசா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பரை அதிகமா செய்யறது இல்ல, ஒரு ஈடுபாடோட செய்யறது இல்ல, அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது இல்ல. ஆனா அது பாத்தீங்கன்னா நீங்க 100 முறை ஓதுனா 2500 நன்மைகள் ஒருவருக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி சஹீஹான அறிவிப்புல சொல்லப்பட்ட திக்ர்கள். அதே நேரத்துல ஒரே நேரத்தில் இதை 10 முறை ஓதிவிட்டு ஒருவர் துவா கேட்டா அந்த துவா மறுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்ட திக்ரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சஹீஹா சொல்லப்பட்ட திக்ரே இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் தான். ஆனா நம்ம அதை விட்டு போட்டு என்ன பண்றோம், மத்ததெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்தது கடைசியா சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்துல இருந்துன்னு சொல்லிட்டு யாசீன் சூறால வரும். இது ஒரு சின்ன திக்ரு. இது பாத்தீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமா இது எப்ப சொல்லப்படும் பாத்தீங்கன்னா, மறுமையில சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கவாசிகள் இருக்கும் போது அவர்களை நோக்கி இது சொல்லப்படுமாமா. ஏன்னா மறுமையில மட்டும்தான் அல்லாஹ்வை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கு. அது சொர்க்கவாசிகளுக்கு தான் இருக்கு, அதுலயும் உயர்ந்தவர்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா சொர்க்கத்திலயும் படித்தரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பும் கிடைக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவதற்காக சொல்லப்படும் திக்ரு தான் இது. அப்ப இந்த திக்ரையும் மோதிக்கோங்க. இந்த 3 திக்ரையும் மோதி விட்டு துவா செய்து பாருங்க. உங்களுடைய துவாக்கள் வானவர்கள் சுமந்து செல்வாங்க, மறுக்கப்படாமல் கபுலாகும். உண்மையிலும் மறுமையிலும் எல்லாவித பலனையும் நீங்க இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுலே சாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.